பாடம் நண்பரை கண்டுபிடி. இங்க பாருங்க, ஒரு காட்டுல விலங்குகள் பறவைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. என்ன பேசிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல முயல் என்ன சொல்லுது தெரியுமா? நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார். அதற்கு அணில், புது நண்பரா? யார் அவர்? முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடியுங்களேன். 4 கால்கள் கொண்டவர். அதுக்கு வாத்து சொல்லுது, மாடுதானே? முயல் சொல்லுது, இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர். யாராயிருக்கும்? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? குரங்கு சொல்லுது, ஓ, நான் சொல்லட்டுமா? யானை தானே? முயல் சொல்லுது, ம்ஹும். நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். வேகமா ஓடுவாரா? யாராயிருக்கும்? கழுகு சொல்லுது, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே? முயல் அந்த நண்பரை பத்தி மேலும் சில குறிப்புகள் சொல்லுது. இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். நரி கேட்குது, வரி குதிரையா? முயல் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர். கிளி சொல்லுது, ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே? யாரும் கண்டுபிடிக்காததால முயல் அந்த நண்பரை பத்தி மேலும் சில குறிப்புகளை கொடுக்குது. இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். அனைவரும் சேர்ந்து சொல்றாங்க, ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். என்ன குழந்தைகளே, முயல் சொன்ன குறிப்புகளை வச்சு அந்த நண்பர் யாரு அப்படின்னு நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அவர் பெயரை எழுதுங்கள். ஒட்டகச் சிவிங்கி. உங்க புத்தகத்துல 72ஆம் பக்கம் எடுத்து ஒட்டகச் சிவிங்கி அப்படின்னு எழுதுங்க. அடுத்து பயிற்சி, படித்து பழகுக. நான் படிக்கிறேன், நீங்க என் பின்னாடியே திருப்பி சொல்லணும். கூரான கொம்புகள், நீண்ட தும்பிக்கை, கருப்பு புள்ளிகள், உருண்டையான திமில், கருப்பு வெள்ளை வரிகள். அடுத்தது எழுதி பழகுக. இப்ப வர இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க நோட்டு புத்தகத்துல நீங்க எழுதி பார்க்கணும். நா, இன், ப, இர், நண்பர். தி, மீ, இல், திமில். து, இம், பி, இக், கை, தும்பிக்கை. கோ, இம், பூ, க, இல், கொம்புகள். வா, ரி, க, இல், வரிகள். ஓ, இட், ட, க, இச், சி, வி, இங், கி, ஒட்டகச் சிவிங்கி. க, ழு,
இத்து கழுத்து. பொருத்தமான குறியிடுக. கீழே சில வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. அதை படிச்சு பார்த்துட்டு சரியா இருந்தா சரி குறியீடும், தவறா இருந்தா தவறு குறியீடும் போடணும். முதல்ல பாருங்க, நீண்ட தும்பிக்கை உடையது யானை. இது சரியான வாக்கியம்தான், சரின்னு போட்டாச்சு. இரண்டாவது பாருங்க, ஒட்டகச் சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். ஒட்டகத்தோட முதுகுல தானே திமில் இருக்கும், அப்போ இந்த வாக்கியம் தவறு. மூன்றாவது, சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். சிறுத்தையின் உடல்ல புள்ளிகள் தான் இருக்கும், வரிகள் இருக்காது, அப்போ இந்த வாக்கியமும் தவறு. நான்காவது, வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை. இது சரியானது. ஐந்தாவது, மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். இதுவும் சரியான வாக்கியம்தான். நீங்க உங்க புத்தகத்துல இந்த வாக்கியங்களை படிச்சு பார்த்துட்டு சரி தவறு அப்படின்னு குறியிடணும். சரியா? அடுத்தது பொருத்துக. முதல்ல பாருங்க, 4 கால்கள் கூரான கொம்புகள் எதுக்கு இருக்கும்? ஒட்டகம், வரிக்குதிரை, யானை, மாடு. இதுக்கு சரியான பதில் மாடு. இரண்டாவது, பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை எதுக்கு இருக்கும்? யானை. மூன்றாவது, நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள், வரிக்குதிரை. நான்காவது, நீண்ட கழுத்து, உருண்டையான திமில், ஒட்டகம். புத்தகத்துல நீங்க இத படிச்சு பார்த்துட்டு அப்புறம்தான் இத குறியிடணும். சரியா? வாய்மொழியாக விடை தருக. இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார்? முயல் புது நண்பருக்கு என்னெல்லாம் குறிப்புகள் சொல்லுச்சோ அதை தான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க. 4 கால்கள் கொண்டவர், பெரிய உருவம் கொண்டவர், வேகமாக ஓடுவார், நீண்ட கால்கள் இருக்கும், நீண்ட கழுத்தை கொண்டவர், உடலில் கட்டங்கள் இருக்கும். அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்தது விடை எழுதுக. உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? வரிக்குதிரை. புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச் சிவிங்கி. ஆதிரையின் பெட்டியில். இவள் ஆதிரை. சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள். இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருள்கள் பாருங்களேன். சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். நீல நிற இறகு, வழவழப்பான கூழாங்கல், வண்ண வண்ண மணிகள், சொரசொரப்பான கிளிஞ்சல், பலபலப்பான கோலி குண்டுகள், வண்ண வண்ண தாள்கள், சிறிய பெரிய கொட்டைகள். இதுபோல நீங்களும் சேகரிப்பது உண்டா? அவற்றை பற்றியும் எழுதலாமே. 6 வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுக. இங்க இருக்கிற 2 படங்களை பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த 2 படங்களுக்கு இடையே 6 வேறுபாடுகள் இருக்கு. அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாத்து பாருங்க. முதல் படத்துல நீல நிறமாகவும் அடுத்த படத்துல பச்சை நிறமாகவும் இருக்கு. அடுத்து
தவளை பாருங்க, 2 படத்துலயும் வெவ்வேறு நிறத்துல இருக்கு. அடுத்து மீன் பாருங்க, ஒரு படத்துல வலதுபுறமாகவும் இன்னொரு படத்துல இடதுபுறமாகவும் திரும்பி இருக்கு. அடுத்து அந்த இலைகளோட எண்ணிக்கை பாருங்க, வேறுபட்டு இருக்கு. முதல் படத்துல கொசு இருக்கு, இரண்டாவது படத்துல அது இல்ல. கடைசியா கீழே அந்த இலையில பனித்துளி இருக்கு பாருங்க, அதுல ஒரு வேறுபாடு. 6 வேறுபாடுகளையும் கண்டுபிடிச்சு வட்டம் போட்டுட்டீங்களா? மிக்க நன்று. உற்று நோக்கு, சேர், உருவாக்கு. இங்க சில வடிவங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வடிவங்களை சேர்த்து சில உருவங்களை அவங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதே போல சில உருவங்களை உங்களை வரைய சொல்றாங்க. இது போல நீங்களும் சில உருவங்களை முயற்சி செய்து பாருங்க. குட்டி குரங்கின் ஒரு நாள். குட்டி குரங்கு ஒரு நாள்ல அது என்னென்ன வேலைலாம் செய்யுதுன்னு சொல்லுது பாருங்க. குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே, உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன். குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன். என்ன குழந்தைகளே, குட்டி குரங்கு சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? நண்பரை கண்டுபிடி பாடத்துல இருக்கிற எல்லா பயிற்சியும்